ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி. இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பச்சரிசி, அது கூடவே கடலைப்பருப்பு, இது ரெண்டுத்தையும் வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. பச்சரிசி பார்த்தீங்கன்னா 1 கப்பு, அதுக்கு வந்து 1/4 கப்பு கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கோங்க. எந்த கப் அளக்குறீங்களோ அதே கப்பில் தான். இது நல்லா ஊறட்டும், ஒரு 2-3 ஹவர் ஊறட்டும். இது ஊறினதுக்கு அப்புறமா தண்ணி எதுவுமே இல்லாமல் இந்த அரிசி மட்டும் எடுத்துக்கிட்டு அது கூடவே காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பெருங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கடலை பருப்புலாம் போடுறோம்ல, அதனால பெருங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இஞ்சி பூண்டு தனித்தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்து ஒரு துணியை இல்லை ஏதாவது உங்ககிட்ட நல்லா பிளாஸ்டிக் அந்த இது ஆயிலெலாம் கட் பண்ண இதெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒட்டாத இதுவாக இருந்தால் அதில் நல்லா தட்டி எடுத்து இதை அப்படியே எண்ணெயில் போட்டு இது பண்ணுங்க. நல்லா அதை பாருங்கள், நல்லா உப்பி வருது பாருங்கள். நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்தோடனே எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு வீடியோவில் பார்க்கலாம்.